கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம தொடருவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நாம் முன்னேறுவது, அவருக்கு கனி கொடுப்பது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓமைகள் மூலமாய் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த முக்கியமான காரியம், இவைகளை பார்க்கும்போது நம்ம இதயமும் வாழ்க்கையும் மாற வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே இவைகளை போதித்தார். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு மாத்திரம் இதை விளக்கி காட்டினார். அவிசுவாசிகளுக்கும் உலகத்தில் இதை குறித்து அலட்சியமாக இருந்தவர்களுக்கும் வெறுமனே அதை மாத்திரம் சொல்லிவிட்டு போயிட்டார். இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கூட ஆண்டவர் நாம் சீஷர்களாக மாறுவதற்கு, சீஷர்களாக உபயோகப்படுத்துவதற்காக இந்த ஓமைகளை நமக்கு விளக்கி தருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் சீஷர்களாய் மாறும்படியாக இந்த இன்றைக்கு இந்த தாளந்து குறித்த ஓமை ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நாம் இன்றைக்கும் வருகிற வாரத்திலும் தியானிப்போம். மத்தேயு 25 இது எல்லாரும் எடுத்துக்கோங்க. வேதத்தை பைபிளை எடுத்துக்கொண்டு 14 to 30 வரைக்கும் இதில் இயேசு கிறிஸ்து போதிக்கிறத பார்க்கலாம். மத்தேயு 25 14 to 30 வரைக்கும். அதுக்கு முன்பாக யாராவது ஒரு வாசிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இது எப்படி இந்த ஓமை, அதுக்கு வேற காரியங்கள்லாம் பார்த்தா கூட இந்த கன்னிகைகள் எல்லாத்துலேயும் பார்த்தா, முதலாவது அவர்களுக்கு அவர்களுடைய எஜமான் ஒரு காரியத்தை கொடுத்து விடுகிறார். பைபிள் பிகின்ஸ் வித் இஸ் கிவிங். வேதம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்ததோடு ஆரம்பிக்கிறது. Bible begins with his gifts, his giving, his creating all by himself. No one asked God, it was his own idea. அவர் சிருஷ்டித்தது, அவர் நமக்கு கொடுத்தது, நமக்கு வரங்களாக கொடுத்தது, இது எல்லாமே யாரும் கேட்டல்ல, தேவனாக அவராக சிந்தித்து அவராக டிசைன் செய்து இதை நமக்கு தந்தார். Because he is a God of love and God of grace. He began with gifts of the entire earth and all its living creatures and plants to the man. தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பாக அவனுக்கு தேவையானதுக்கு மிகுதியாக இருக்கிற எல்லா காரியத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும், தாவரங்களையும், மரங்களையும், கனிகளையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவைகளை முழுவதுமாக இந்த பூமியையே ஒரு மனுஷனுக்கு கிஃப்டாக ஈவாக கொடுத்தார். முதலாக தேவன் மனுஷனிடத்தில் பேசும்போது அவனை, நீ பலுகி பெருகி கனி தந்து இந்த பூமியை நிறைத்து ஆண்டு கொண்டு எல்லாவற்று மேலும் நீ ஆளுகை செய்ய என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு ஆரம்பித்தார். He first starts with giving. இது ஆதியாகமத்தில். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது அதே கர்த்தர் அவர் ராஜாவாகவும் நியாயந்தீர்க்கிறவராகவும் திரும்ப வந்து நாம் ஒவ்வொருவரும் அந்த கிருபைகளை, அந்த வரங்களை, அந்த ஈவுகளை எப்படி உபயோகித்தோம் எப்படி உபயோகப்படுத்தலை என்பதை வைத்து நமக்கு வெகுமதியோ அல்லது பனிஷ்மெண்ட்டோ கொடுக்கும்படியாக வருகிறதை கடைசி புத்தகத்தில் பார்க்குறோம். இதே பேட்டர்னை தான் வந்து நம்ம உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் புது மனுஷனாக சிருஷ்டித்த போதும் இதே தான் பார்க்கிறோம். முதலாவது நம்மை அவர் நேசித்து, பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கு எல்லாருக்கும் விலையேற பெற்ற ஒரு கிஃப்டாக அனுப்பினார். நாம் அவருடைய ராஜ்யத்திலே மறுபடியும் பிறந்தபோது உடனடியாக நம்ம எல்லாரையும், ஒவ்வொருவரையும் அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளே உன்னதங்களிலே உட்கார வைத்து, அங்கே உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே சகல எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னாலும் ஏற்கனவே ஆசீர்வதித்தார். அப்ப இந்த புது வாழ்க்கை, மறுபடியும் பிறந்த வாழ்க்கையும் அப்படிதான் அதே பேட்டர்னில் ஆரம்பிக்குது. அப்ப எப்படி முடியும்னு யோசிக்கிறீங்க? இட்ஸ் அபவுட் அ பிலீவர்ஸ் லைஃப். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது தேவனோட கிஃப்டோட, தேவனுடைய வரங்களோட, தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளோடு ஆரம்பிக்குது. அப்போ அது முடியும் போது
நிச்சயமாய் அதை குறித்து கணக்கு கேட்டு அவனவன் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் செய்ததற்கு பதிலாக அதற்கு ஏற்ற போல அதற்கு என்று நமக்கு வெகுமதியோ தண்டனையோ நிச்சயமாய் வரும். கிவிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அட் த எண்ட். இதுதான் இந்த ஓமையிலும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நம்முடைய ஆரம்பத்தையும் மறக்கக்கூடாது, முடிவையும் மறக்கக்கூடாது. We cannot lose sight of either the beginning or the end of our life. ஆரம்பத்தை எதுக்கு நினைக்கணும்னா, கொடுத்ததெல்லாம் தேவன், கொடுக்கறதெல்லாம் தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார். முடிவு எதுக்கு நடக்குன்னா, கணக்கு உண்டு, அதுக்கு கணக்கு நிச்சயமாக கேட்பார். ஸோ இந்த ஓமை கூட அப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போது இந்த இன்ட்ரடக்ஷனோட யாராவது ஒருவர் அந்த ஓமையை படிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமென். So he always begins with his giving. நமக்கு கொடுக்கிறதோட ஆரம்பிக்கிறார். இது வந்து நம்மை யாரையும் ஒரு கண்டனத்துக்குள்ள தள்ளும்படியாக இல்லை. இட் இஸ் a solemn and sober thought. இது ஒரு திவ்யமான ஒரு ஜாக்கிரதையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஒரு ஓமையில் மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 10 கன்னிகைகள், இப்படி பல ஓமைகளில் இந்த ஒரு தீம், இந்த ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறார். அவர் தான் நமக்கு நியாயம் தீர்க்க போகிறார். பவுல், பேதுரு சொல்கிறதெல்லாம் இயேசு தான் நியாயம் தீர்க்க போகிறார், உலகத்தையும் விசுவாசிகளையும். அப்போ அவரே சொல்லும்போது நம்ம மிகவும் பயத்தோடு பக்தியோடு இதை கேட்டு இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஓமை ஆரம்பிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது அவருடைய ராஜ்யம் என்பது என்னைக்கோ நம்ம இறந்த உடனே வரதில்லை, இப்பொழுது இங்கே
He has given us the kingdom, his kingdom, here, right now, right on this earth to you and me. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து on this earth he is going to rule and reign. இந்த உலகத்தில் வந்து ஆளப் போகிறார். ஏன்னா கொஞ்சம் பேர் புதுசாக வந்திருக்கீங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கடந்த வருஷத்தில் அதிகமாக தியானித்தோம். தேவனுடைய ராஜ்யம் எங்கெங்கேயோ இல்லை, இங்கே இருக்குது. நம்ம எங்கேயாவது மறித்தவொடனே எங்கேயோ போய் ஒரு மேகத்தில் உட்காந்துருக்க போகிறதில்ல. இதே உலகத்தில் புதிய வானம் புதிய பூமியில் நீங்களும் நானும் இயேசுவோடு சேர்ந்து அரசாள போகிறோம். அதுதான் வந்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பார்க்குறோம். ஸோ ஹீ கேவ் அஸ் ஹிஸ் கிங்டம் ஆன் திஸ் எர்த். இந்த வாழ்க்கையில் இப்போ இருக்கிற வாழ்க்கையிலேயே நமக்கு அது அவருடைய ராஜ்யத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம யாத்ராகமெல்லாம் படிக்கும்போது அவங்க அந்த கானான் தேசத்துக்கு போனாங்கன்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த கானான் தேசம் என்பது நீங்களும் நானும் இங்கே வாழுகிற வாழ்க்கை. ஏன்னா அது பரலோகத்தின் காரியம் இல்லை. இங்கே இப்பொழுது நம்மோட இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் எதிரிகள் இருக்காங்க, அவங்கள நம்ம மேற்கொள்ளணும். அப்படி தான் இருந்துச்சு கானான் தேசத்தில். பரலோகத்தில் எதிரி கிடையாது, பரலோகத்தில் சாத்தான் கிடையாது. அதனால் பரலோகம் கானானும் இணை கிடையாது. நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, அதெல்லாம் தப்பான ஒரு காரியம். கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ரைட் நாவ் இங்கே நமக்கு இருக்குது. எதிரிகளும் இருக்காங்க நம்மளோட. நம்ம எல்லாரும் எதிரிகளை மேற்கொண்டு அவர்களை ஜெயித்து அவர்களை நம்ம இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். Jesus gave his kingdom on this earth to all of us. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்த பிறகு நீ இனிமேல் உன்னுடைய சொந்த பலத்தில் போய் நீயா வாழு அப்படின்னு சொல்லலை. அவருக்கு பிதாவானவர் எதை கொடுத்தாரோ அதையெல்லாம் நமக்கு கொடுத்தார். வசனத்தில் இயேசு சொன்னார், பிதாவானவர் யோவான் 3:35 குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். God the Father has given everything to the Son. இந்த நாளில் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழும்போது அதுதான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அதை கர்த்தர் தெளிவாக நமக்கு சொல்கிறார். அவர் கொடுத்த அந்த மகாபிரதான கட்டளை மத்தேயு 28:18-19 நம்ம பார்க்கும்போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அப்படின்னா ஆன் தட் பேசிஸ், அதன் அடிப்படையில் அதை நான் உங்களுக்கு கொடுப்பதனால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு அம்பாசடர்களாக, தூதர்களாக, அவருடைய கரங்களாக, அவருடைய கால்களாக, அவருடைய சரீரமாக இங்கே இருக்கிறோம். தலை பரலோகத்தில் தலையாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவருடைய சரீரமாகிய சபை நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். நாம் புறப்பட்டு அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதை முழுவதுமாய் நம்ம கொடுக்கறதுனால புறப்படுறோம். ஸோ இந்த ஓமானத்தில் தேவன் கொடுக்கிறார் நமக்கு, அந்த எஜமான் கொடுக்கிறார் என்பதை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். இதை போல இன்னொரு ஓமானம் இருக்குது லூக்கா 19:11-27 வரைக்கும். அதுக்கு பேர் 10 மீனாஸ், 10 மீனா எப்படி தமிழில் போட்டுப்பாங்கன்னு தெரில. அந்த ஓமை இது மாரி சில காரியம் இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதை அப்புறமா பார்த்துக்குவோம். அது ரெண்டும் ஒரே ஓமை கிடையாது. ஸோ இந்த கிங்டம் பேரபிள், இந்த ராஜ்யத்தை குறித்த இந்த ஓமைகளில் பார்க்கும்போது மத்தேயு 24 அவர் கடைசி நாட்களை பற்றி பார்த்தார். சில சமயம் சபைகளில் இந்த கடைசி நாட்கள் இயேசு வராரு, எப்போ உலகம் முடிய போகுது, அது இதுன்னு தலையை உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது ரொம்ப கிளியராக, அதை பற்றி ரொம்ப சொல்லிட்டாரு. இது எனக்கே தெரியாது, பிதாவுக்கு தான் தெரியும். உங்கள் பிஸ்னஸும் என் பிஸ்னஸும் அதை பற்றி தலையை உடைக்கிறது இல்லை. என்ன நடக்குது, அங்கே நடக்குது, இவர் வந்திருக்காரு, இந்த பிரச்சனை வந்திருக்காரு, இங்கே இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் இயேசு சொல்லி கொடுத்ததோ அந்த மத்தேயு 24 முடிஞ்ச உடனே கடைசி நாட்களில் நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய கடமை என்னென்று அடுத்த அதிகாரம் மத்தேயு 25 சொன்னார். ஆரம்பிச்சப்பயே
அந்த புத்திசாலி புத்தியற்ற கன்னிகைகளை குறித்து சொல்லும்போதும் கடைசி நாட்கள் தான். அதையே தொடர்ந்து இந்த தாளந்து ஓமைகளிலும் கொண்டு போறார். இங்கேயும் அவருடைய கவனம் பரலோக ராஜ்யம் பூலோகத்தில் வருவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் கவனமாக இருக்கார். இந்த ஓமையை கூட, இந்த தாழ்ந்த ஓமையை கூட நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஸ்தாபிக்கணும், அவர் வருகைக்கு காத்திருக்கும் போது இதை தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். This parable gives a clear idea of what God expects from us before Jesus comes again. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது உண்மையிலேயே ஜெபம்தான். ஆனால் அது இட் இஸ் நாட் சம் சார்ட் ஆஃப் சஜஷன், நைஸ் டு ஹேவ், ஏதோ வந்தால் நல்லா இருக்கும், அப்படி இல்லை. நிச்சயமாய் அது தேவை. அவருடைய ராஜ்யம் இங்கு வரணும். சுவிசேஷம் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பிரசங்கம் பண்ணப்பட்ட பிறகு இயேசு சொன்னார், பிறகு முடிவு வரும்னு சொன்னார். இந்த ஒரு காரியத்தில் இப்போ உங்களுக்கு யாருக்காவது இயேசு திரும்பி எப்போ வருவார்னு கேட்குறீங்கன்னா அது ஒன்று தான் பதில் இருக்குது இயேசுகிட்டேருந்து. உலகத்தின் சகல எல்லையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அதற்கு பிறகு முடிவு வரும். நம்ம ஒவ்வொருவருக்கும் இதை குறித்த பொறுப்பு, இதை குறித்த ஒரு பங்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். Each one of us has been given a role and a responsibility for this. ஸோ இந்த ஓமைக்கு இப்போ கடந்து வரும்போது இந்த தாளந்து என்றால் என்ன என்று யோசிப்போம். நிறைய பேருக்கு இதை நான் இன்னைக்கு கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட இந்த டேலண்ட் அப்படின்னு சொல்லி படங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கோல்டு காயின் ஒரு ஆள் வச்சுருக்காரு, 2 காயின் வச்சுருக்காரு, ஒருத்தர் 5 காயின் வச்சுருக்காரு. இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு தமிழ் வெர்ஷனில், புது தமிழ் வெர்ஷனில் காசுனே போட்டிருக்கு தாளந்துக்கு. இது ஒரு ப்ராப்ளம் நமக்கு. இது நான் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நேரம் ஆனாலும். இந்த 25வது மத்தேயு 25 இருக்கிற அந்த தாளந்துன்றது என்ன? இந்த தாளந்து என்பது எடை போடும்படியாக, அதாவது முக்கியமாக தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எடை போடுகிற ஒரு எடை, ஒரு வெயிட். அது இட்ஸ் அ மெஷர் ஆஃப் வெயிட். நீங்கள் பவுண்டுன்னு சொல்லுவீங்க, கிலோன்னு சொல்லுவீங்க, டன்னுன்னு சொல்லுவீங்க. இந்த மெஷர் ஆஃப் வெயிட். அந்த இயேசுவின் நாட்களிலே இந்த ஒரு டேலண்ட் என்பது 34 கிலோ. குறிப்பாக தங்கத்தையும் வெள்ளியையும் இந்த டேலண்ட்ல மெஷர் பண்ணுவாங்க. இந்த நாட்களின் தொகையில் எடுத்து நான் இன்னைக்கு ரேட் எப்படின்னா, ஒரு தாளந்து 34 கிலோ சில்வர் இன்னைக்கு இருக்கிற விலைக்கு $, 34,000, இந்தியன் ருபீஸ் 28 lakhs, $34,000 இல்லாட்டி 28 லட்சம் ரூபா. இது வெள்ளியா இருந்தா. 1 talent ஆஃப் கோல்டு, ஒரு தங்க டேலண்ட் அப்படின்னா பையில் இருக்கும். 34 கிலோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க தங்கம். அதோட விலை அமெரிக்கன் டாலர், US டாலரில் $3 million, இந்தியன் ருபீஸில் 25 crore rupees. இது இந்த நல்லா கவனித்து படிச்சிங்கன்னா இந்த ஓமானத்தில் அந்த எஜமான் தன்னுடைய தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டு போனார்னு இருக்கு. அவருடைய சொத்தெல்லாம் நிர்வகிக்கும்படியாக கொடுத்துட்டு போனார். ஸோ இந்த ஓமையில் கூட பார்த்தா அப்போ இதை நீங்களும் நான் கற்பனை பண்ணுவது தங்கத்தின் டேலண்ட்ஸ் ஆஃப் கோல்டு மாதிரி யோசிக்கிறது நல்லது. ஏன்னா அவருடைய முழு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் இஸ் ரிச்சஸ், எனக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு போனார்னு இருக்கு தமிழில். I will read in English from Passion Bible. Again, heaven's kingdom is like a wealthy man who went on a long journey and summoned all his trusted servants and assigned his financial management over to them. தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் நிர்வகிக்க அவர் இந்த 3 பேர்ட்டையும் விட்டு போனார். இவங்க 3 பேரும் அவர் நம்பிய
அவருடைய ஊழியக்காரர்கள். அந்த ஊழியக்காரர்கள்னு சொல்றது ஆக்சுவலி அடிமைகள்னு சொல்லலாம். ஏன்னா, நம்மள மாரி ஏதோ சும்மா வந்துட்டு வந்துட்டு போறவங்க இல்ல. இவங்கெல்லாம் அங்கேயே இருக்கிறவங்க. அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்க. அப்ப எவ்வளவு பணத்தை அந்த எஜமான் இந்த வேலைக்காரர்கிட்ட, ஊழியக்காரர்கிட்ட குடுத்துட்டு போயிருக்கலாம்னு நினைக்கலாம். இந்த 5 தாலந்து இருக்கிற கிடைச்சவனுக்கு, இன்னைக்கு காசுல இந்தியன் ரூபீஸ்ல 125 கோடி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யுஎஸ் டாலர்ல 15 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். அப்ப அ ஒரு இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற சில பேர் யுஏஇல இருக்கவங்க, நல்ல நல்ல சம்பளம்னா 10,000 திரம் ஒரு மாசத்துக்குன்னு வச்சுக்கங்க. இந்த 5 டேலண்ட் 5 தாலந்து என்பது இப்ப உங்களுக்கு 10,000 திரம் சேலரியா இருந்தா இங்க, அது உங்களோட 150 வருஷத்தோட சேலரி. 150 வருஷம். ஒரு தாலந்து என்பது உங்களுக்கு 30 வருஷத்து சேலரி. 30 வருஷம் மாசம் இல்ல. 30 வருஷத்து வருமானம். யோசிச்சுக்கங்க. அ எ எ எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது பயங்கரமான பணம். எக்கச்சக்கமான பணம். அதனால இது எப்படி நம்ப இந்த அ நம்ம இன்னொரு காரியம் இந்த இந்த தாலந்துகளை இந்த இந்த ஓமானத்தை யோசிக்கும்போதே நமக்கு ஏராளமாய், தாராளமாய் எல்லாருக்கும் கொடுத்திருக்காருன்னு நம்ம நினைக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தாலந்து என்பதை உபயோகப்படுத்தினார். கடைசியாக அந்த மீனா என்று பார்ப்போம். அது வேற மாரி. அது கொஞ்சம். இது அப்படி இல்ல. இது அதிகம். ரொம்ப அதிகம். அ இது சில பேர் இப்ப கூட நான் ஒரு பைபிள் ஸ்டடில சொல்லியிருக்காங்க. ஹவ் வி யூஸ் அவர் டேலண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நாம் நமது தாளந்துகளை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பது முக்கியம் என்று ஒரு ஆள் எழுதியிருந்தார். அத பார்த்த உடனே எனக்கு ஆவியானவர் எனக்கு கரெக்ட் பண்ணாரு. அவர் டேலண்ட்ன்னு தப்பா சொல்லியிருக்காரு அந்த ஐயான்னு. என்னோட தாளந்து கிடையாது. அவரோட தாளந்து என் கையில குடுத்திருக்காரு. இதுதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கால் இருக்குது, உழைக்க முடியும்னா, இது உங்களோட காலு, உங்களோட பலம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வாய் இருக்குது, நீங்க பாட முடியும், பேச முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். உங்களுக்கு கை இருக்குது, ஒரு காரியத்த நீங்க பவுல போல ஒரு டென்ட் கட்ட முடியும். இதெல்லாம் யோசிக்கும்போது என்னோட டேலண்ட்ன்னு யோசிச்சாலே தலைவலி. என்னோட திறமை, எனக்கு இருக்கிற காரியம் அப்படி இல்ல. தேவன் உங்க கையில குடுத்திருக்கிற காரியம், உங்களுக்குன்னு குடுத்திருக்கிறது. இந்த இதை நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, ஒரு தாளந்தா இருந்தாலும் கூட அது அதிகமான காரியம். 2வது இது என்னோட தாளந்து இல்ல. என் கையிலே என் எஜமான் ஒப்படைத்திருக்கிற அவருடைய தாளந்து. இதை மனதில வைத்து இன்னைக்கு இந்த இந்த நம்ம சிந்தனையை அதிகமாய் தூண்டி விடுகிற இந்த ஓமானத்துக்குள்ள நம்ம போய் இதனுடைய ஆழமான அர்த்தங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல பலவிதமான வல்லமையான பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது ஏற்கனவே சொன்னபடி த காஸ்பல் இஸ் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். சுவிசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை பொறுத்தது. ஏன்னா இந்த இந்த ஓமானம் ஆரம்பிக்கும் போதே ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன், தேவனுடைய பரலோக ராஜ்யம் அப்படிதான் ஆரம்பிக்குது. இதற்கு இணையாக இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தை சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளெல்லாம் சுவிசேஷத்துல ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் சுவிசேஷத்தின் முதலும் முக்கியமான காரியம் அது அல்ல. சுவிசேஷம் திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து போதிக்கிறாரு. அவருடைய போதனைகள், அவர் வந்ததின் நோக்கமெல்லாம் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். இந்த 4 சுவிசேஷத்திலேயே தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் என்ற காரியங்கள் 100 முறை 100 டைம்ஸ் இருக்குது. இந்த 4 சுவிசேஷத்திலேயே. நம்ம கடந்த நாட்கள்ல நிறைய வசனங்கள் பார்த்தோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. இந்த உவமையிலேயே அது ரொம்ப முக்கியம் நமக்கு. இது ஏதோ ஒரு நல்ல ஐடியா. இந்த டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணா நல்லது அப்படின்னு நினைக்க வேணாம். இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறது. உங்க வீட்ட கட்டுவதற்காக இல்ல. உங்க டேலண்ட் எல்லாம் உபயோகப்படுத்தி உன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு சொல்லிக் கொடுங்க. நல்ல 4 மாடி கட்டடம் கட்டுங்க. அப்படி அதுக்காக சொல்லிக் கொடுக்கல ஆண்டவர். அது உலகத்துல இருக்கவங்க சொல்றாங்க. உன் டேலண்ட்லாம் உபயோகப்படுத்தி எல்லாரையும் உலகத்துல சுத்தி இருக்கிறவங்கள உலகத்துல இருக்கிறவங்கள ஆசீர்வதிக்கிறது கூட முக்கியம் இல்ல. தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வரணும்.
லூக்கா 4:43 அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று இயேசு சொன்னார். மார்க் 1:15 மார்க் 1:15 காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று இயேசு சொன்னார். லூக்கா 8:1 அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். லூக்கா 16:16 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் இதில் பிரவேசிக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்துவனுடைய மெயின் மெசேஜ், அவருடைய செய்தியே அவருடைய சொந்த வாழ்க்கையை குறித்தல்ல, அவர் செய்ய போகிற தியாக பலியை குறித்தல்ல, நாம் எப்படி கிறிஸ்தவர்களாக நம்முடைய நடை இருக்க வேண்டும் என்பதை குறித்தல்ல. அதெல்லாம் முக்கியம், அதையும் சொன்னார். ஆனால் அவருடைய பிரதான நோக்கம் பிரசங்கத்திலெல்லாம் வருகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அவருடைய டீச்சிங்கே, அவருடைய போதனையெல்லாம் அந்த தேவராஜ்யத்தை குறித்து இருந்தனால். அது மாத்திரம் இல்லை, நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தில் எப்படி ஒரு பங்காக இருக்கலாம் என்பதை அதிகமாய் போதித்தார். நம்முடைய சிந்தனைகள், வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு போதிச்சார். And he wants all of us to be part of that kingdom. நம்ம எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் ஒரு பங்கா இருக்கணும். அதுதான் அவர் உலகத்தில் நடந்தபோது அவருடைய முக்கியமான செய்தியாக இருந்தது. அதனால் இந்த தாளந்துகளை குறித்து இந்த நாளில் பார்க்கும்போது அந்த ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும். யூ சி, ஒரு தப்பான ஒரு ஐடியா வந்துருச்சு நம்ம எல்லாருக்குமே. ஆரம்பத்தில் தேவன் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், நம்ம நோய்களை குணமாக்கினார், இதெல்லாம் உண்மைதான், அதை தொடர்ந்து செய்வார். ஆனால் அந்த ஆதாயத்துக்கு, சுய ஆதாயத்துக்கு மாத்திரம் கண்டினியூ பண்ணுறதுக்காக நம்மை விசுவாசிகளாக இந்த உலகத்தில் வைக்கல. அவருடைய நோக்கம் நிறைவேறும்படியாக, அவருடைய ராஜ்யம் வரும்படியாக, அவருடைய சித்தம் பூலோகத்தில் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்தில் என் வாழ்க்கையிலும் என் மூலமாக மற்றவர்களுக்கும் செய்யப்படும்படியாக தான் உன்னையும் உயிரோடு வச்சிருக்கார். இது என்னுடைய தலையிலையும் என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய ஆவியில் இறங்குற வரைக்கும் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலன் தந்து கனி தருகிறவனாய் பலுகி பெறுகிறவனாய் இருக்கவே முடியாது. பலுகி பெறுகிறேன்னு சொன்ன உடனே எல்லார் தலையிலையும் ஆஹா நமக்கு இத்தனை லட்சம், இத்தனை கோடி, இத்தனை வீடு அப்படின்னு ஓடுனாலே அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆண்டவருக்கு. ஆனால் அது நம்ம தலையில் வரக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். இந்த ஓமானமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது. லெசன் நம்பர் 2, த மாஸ்டர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் இருக்கிற அந்த எஜமான்னு சொல்லியிருக்கிறது இயேசு கிறிஸ்து. கிளியராக இருக்குது. நம்ம வாசிக்கிறோம் 25 14வது வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. So that man and the master in this story represent Jesus Christ. இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாருக்கும் அந்த மகா பிரதான கட்டளை, கிரேட் கமிஷன், அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு தன்னுடைய பிதாவிட்ட போறார். பிதா சொல்லிட்டாரு, நான் இந்த எதிரியை உன்னுடைய காலடியில் இருக்கிற வரைக்கும் இயேசுவை அங்கே குமாரனை அமர்ந்திருக்க சொன்னார் அவர் வலது பாரிசத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்பாக நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த பொறுப்பு தான் இந்த தாளந்துகளுக்கு இணையாக இருக்குது. ஹீ கேவ் அஸ், அவர் நமக்கு கொடுத்துருக்கார். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கார். வேற யாரும் இல்லை. நீங்கள் உங்கள் பாஸ்டரோ ஊழியக்காரரோ யாராவது கூப்பிட்டு ஒரு வேலை செய்ய சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே கொடுத்துருக்கார். லெசன் நம்பர் 3, we have a work to do. நமக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இந்த ஓமானத்தில் தான் ரொம்ப கிளியராக இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை சும்மா அப்படி சோம்பேறித்தனமாக என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போகிறேன் வருகிறேன், பாசிவ், அப்படி இருக்கவே முடியாது என்பதற்கு தெளிவாக இந்த ஓமை போதிக்குது.
It is not enough to simply accept Jesus Christ in your life and do nothing afterward. இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஒன்றும் செய்யாமல் இருப்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இட் will not be accepted. கடைசியில் வரும்போது அந்த எச்சரிப்பை நம்ம எடுத்துக்கொள்வோம். த மாஸ்டர், இந்த எஜமான், அவர் உலகத்தில் இருந்தபோது தனக்கு இருந்த எல்லா செல்வம் சொத்தெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணி அவைகளை அவர் பலுகி பெருக செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த 3 வருஷத்திலேயே அவ்வளவு காரியங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து நல்லா தனக்கு பிதா கையில் கொடுத்ததெல்லாம் நல்லா அதை பெருக செய்து கொண்டிருந்தார். இப்போ பரலோக பிதாட்ட போகும்போது அவருக்கு இருந்த அந்த நாட்களிலே அவர் சம்பாதித்த அவ்வளத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டு சொல்லிட்டு போறாரு, நீங்க நான் சொஞ்ச மாதிரியே தொடர்ந்து செய்யுங்க, ஆனால் தொடர்ந்து இவைகளை நீங்க பெருக்க வேணும். இயேசு கிறிஸ்து தனக்கு இருந்த அந்த 3 வருஷத்துல பலஸ்தீன தேசத்துல சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்க இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர்களை பிதாவின் அறிவுக்குள்ள கொண்டு வந்தார். இருளெல்லாம் போச்சு. உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறது அது உலகத்தின் கடைசி பரியந்தம் போறதுக்கு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. தேர் இஸ் ஒர்க் வி மஸ்ட் டூ. இது மிஷினரிகளுக்கு ஏதோ பாஸ்டர் அப்படிலாம் இல்லை, எல்லா சீஷர்களுக்கும் கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு திரும்பி வரும்போது நீங்களும் நானும் நமக்கு கொடுத்த அந்த மிஷன், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற அந்த மிஷனை நம்ம அதில் வேலை செய்து கொண்டிருக்கணும், அதை முடித்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். We must be diligent, industrious and effective in doing his work. அதை அவருடைய வேலையை செய்வதிலே மிகவும் கவனமாக, தீர்க்கமாக, கடின உழைப்போடு பலன் கொடுக்கிற விதத்திலே நாம் உழைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். நாம் சபையிலே பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டது. இது ஒரு ஏதோ சோஷியல் கிளப்புக்காக இல்லை. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஹலோ ஹாய் பிரைஸ் லார்ட் பிரதர் எப்படி இருக்கீங்க அது கேட்டுட்டு வர்றதுக்காக இல்லை. ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் வாரத்தில் ஒரு நாள் போய் நமக்குன்னு ஒரு சீட் இருக்குது, அதில் உட்காந்து அதை கொஞ்சம் தேய்ச்சிட்டு வரணும், அதுக்காக இல்லை. ஒவ்வொரு விசுவாசியும் we should always be about our father's business. நம்முடைய பிதாவின் காரியத்தை, பிதாவின் வேலையை செய்வதிலே தீவிரமாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டுட்டு போயிருக்கார். லெசன் நம்பர் 4, we are the servants of God. பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய வேலைக்காரர்கள் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். இந்த இடத்துலையும் இந்த ஓமானத்திலையும் இந்த 3 பேரும் வேலைக்காரர்கள், அடிமைகள், ஊழியக்காரர்கள். நீங்களும் நானும் இயேசுவின் சபைக்குள்ளே, அந்த சரீரத்துக்குள்ளே அழைக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்திய இரத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படியும் போது நாம் தேவனுடைய ஊழியக்காரனாக மாறிவிட்டோம். We have become a servant of God. மத்தேயு 25:14 போட்டிருக்கு பாருங்க, the master calls us. எஜமான் இந்த வேலைக்காரர்களை அழைத்தார். நம்ம எல்லாரையும் அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். He's calling you now. He has been calling you ever since you accepted Jesus Christ. எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியோ அப்பவே இந்த அழைப்பு வந்துருச்சு. 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது, நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். we are bought with a price. அதனால இனி நான் அல்ல பிழைப்பது, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைக்கிறார். அப்ப என்னை ஆட்கொண்டிருப்பது என்னுடைய எஜமான். ஐ எம் a slave, ஐ எம் a servant. நான் அடிமை, அவருக்கு வேலைக்காரன். என்னை ஆட்கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த உலகத்திலே நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் எனக்கு என்ன வேணும் என்பதில்லை, தேவனுக்கு என்ன வேணும்னா அவருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். எவ்ரிதிங் தட் we think or say or do must be in accordance with God's will and purpose in our lives. தேவனுடைய சித்தத்தின்படியும் தேவனுடைய நோக்கம், என்னை குறித்திருக்கிற நோக்கத்தின்படியும் தான் நான் யோசிக்கிறது, பேசுறது, செய்யறதெல்லாம் இருக்கணும். இது உண்மையிலேயே முக்கியம். இந்த 2025, if you want it to be fruitful and you want to multiply, you have to understand it is God's will that you have to do, not your own idea. 5வது பாடம்,
நம்ம எல்லாரும் we can all contribute something. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையாவது செய்யலாம். எதையாவது இல்லை, ஒரு குறிப்பான காரியத்தை வைத்திருக்கிறார். இப்ப மத்தேயு 25:15 யாராவது திருப்பி வாசிங்க. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னா, ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். கூப்பிட்ட எல்லா வேலைக்காரங்க, நம்ம எல்லாரும் வேலைக்காரங்க. அங்க உதாரணத்துக்கு 3 பேரை சொல்லியிருக்காரு. இங்க எவ்வளோ பேர் இருக்கோம். எல்லாரையும் கூப்பிடுறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, நீங்க யாருன்னு முக்கியம் இல்லை. ஏழையோ பணக்காரனோ, ஆணோ பெண்ணோ, வாலிபனோ வயசானவனோ, நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கிறியோ சிக்கா இருக்கிறியோ, தேவன் உன்னை இன்னும் பயன்படுத்த முடியும். God can still use you. He can still give you talents that he can use to fulfill his purpose for you. இன்னைக்கும் எந்த நிலைமையில இருந்தாலும் நீ அந்த தாளந்துகளை உபயோகப்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு காலையில ஒரு வயதான அம்மாவை பற்றி டேவிட் பாஸ்டன் உதாரணம் சொன்னார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி. அவங்களுக்கு 6 மாசம்தான் ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். 6 மாதம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் ஒரு ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு இதை வாங்கி, ஒரு சின்ன இல்லம் மாதிரி வாங்கி, அதில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு அந்த அம்மா. பல வருஷங்கள் கழிச்சு 6 மாதம்லாம் போயிடுச்சு. இவர் போயிருக்காரு, டேவிட் பாசன் ஊழியக்காரர். அந்த அம்மா அப்படி அத்தனை ஆயிரக்கணக்கான ஆட்களை ஆண்டவர்களை கொண்டு வந்து மாத்திரம் இல்லை. அப்போ அவர் பார்த்தப்ப அந்த அம்மாவுக்கு 84 வயசு. இவர் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இந்த ரோட்டில் ரொம்ப அந்த ரஃப்பாக இருப்பானுங்கள்ல ரவுடிங்க, ஒரு 5 ரவுடிங்க அப்படி இதெல்லாம் பச்சையெல்லாம் குத்திக்கிட்டு லெதர் ஜாக்கெட்லாம் போட்டு 5 ரவுடிங்க உட்காந்துருக்காங்களாம். அவனுங்க வெளியே போயிடாமல் இருக்கணும்ன்ட்டு அவனுங்க எட்ஜில் அவனுங்களை உள்ளே கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவனுங்களை மறைக்கிற மாதிரி இந்த அம்மா உட்காந்துருக்குது. அவனுங்க இந்த அம்மாவை தாண்டி போக முடியாது. அதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். டேவிட் பாசன் சொன்னார், பாருங்க 6 மாதம் சொன்னாங்க. 6 மாதம் நான் என்ன, நான் 6 மாதத்தில் ஆண்டவருக்காக உழைப்பேன். எத்தனையோ வருஷம் அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக உழைச்சாங்க. வாட் எவர் யூ ஆர், ஓல்ட் ஆர் யங், ஹெல்த்தி ஆர் சிக், டோன்ட் எவர் பிலீவ் த லை தட் சேட்டன் டெல்ஸ் யூ. நீ ஒன்றுக்கும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. யூ கேனாட் டூ எனிதிங் ரைட், யூ ஆர் யூஸ்லெஸ், உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் சாத்தானுடைய பொய். அதை நம்பவே நம்பாது. நீ சாத்தான் ஒருவேளை சொல்லியிருப்பான், ஆண்டவர் உனக்கு பாரு, உன்னை நல்ல பணம் கொடுக்கல, நல்ல ஒரு ஃபேமிலியில் கொண்டாடல, இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல உன்னைய வைக்கல, ஒரு நல்ல இடத்துல வைக்கல நீ அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளும் சாத்தான் சொல்கிறத நம்பாது. இந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்குது. நான் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தேன். அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்து கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த எஜமான், இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இங்கே இருக்கிற யாராவது ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியாக பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு, உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும், நல்ல ஆண்டவருக்குள்ளே இருந்துக்கிட்டுன்னு ஆண்டவர் நினச்சார்னா உங்களை ஆக்கியிருப்பார். ஒரு பெரிய கம்பெனிக்கு சேர்மன் ஆகணும், அதுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்ல உங்களால் முடியும், நீங்கள் தடுமாற மாட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதையும் 1 லட்சம் மெம்பர் இருக்கிற சபையை நடத்துவதற்கு உனக்கு திறமை இருக்குது. அதுக்கு திறமைனா என்னென்னா அவர் பார்க்குறது வேற. அதே தாழ்மையோட பண்ணுவியா, தலையில் ஏறிடுமா உனக்கு, இதெல்லாம் முக்கியம். ஏன்னா அதில் போய் பெருமை வந்துருச்சுன்னா நீயும் போச்சு, அவங்க உன் கூட வரவங்க போயிட்டாங்க. அப்படி இருந்திருந்தா நிச்சயமாக உனக்கு கொடுத்துருப்பாரு. The truth is this, இதான் உண்மை. When we submit our lives to God, He can turn our lives around and help us achieve His goal for us. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்ற நம்மை உபயோகப்படுத்துவார். நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும்
இதில் இந்த இந்த தாளந்து ஓமையில் நமக்கு போதிக்கப்படுகிறது, ஆண்டவர் சொல்லி கொடுக்கறது, நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பயனுள்ளவர்களாக இருக்கலாம். என்ன, தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக அனுமதிக்கணும். எவ்ரிபடி ஹேஸ் டேலண்ட். இந்த டேலண்ட் என்னன்னு ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். ஆனால் எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கன்வர்ஷன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். The master did not give the same amount of talent. எல்லாருக்கும் ஒரே இது கொடுக்கல. அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் உபயோகப்படுத்துவதற்கு, இவைகளை பயன்படுத்துவதற்கு வேற முதிர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி வேறு இடத்துல இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, நான் ரட்சிக்கப்பட்டப்போ, எனக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டு 1 or 2 இயர்ஸ் கழித்து 2 பேர் அப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் 2-3 வருஷம் ஆண்டவருக்குள்ளே இருக்கோம். நிறைய கஷ்டத்துலலாம் போனோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் கைடன்ஸ்லாம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது. யாரோ தெரியாமல் வெளியே ஒரு மீட்டிங்க்கு போவோம் நாங்கள்லாம். அந்த மீட்டிங்கில் இந்த பிரதர்ஸை அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா பாடுவாங்களோ, நல்லா ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள போய் முன்னாடி உட்கார வச்சாங்க. அவங்க 1 மாதம் 2 மாதம் தான் ஆச்சு ஆண்டவருக்குள்ளே வந்து. முன்னாடி உட்கார்ந்தாங்க. அவங்க காலேஜில் வரும்போது ஒரு சாதாரண மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இங்கே வேறு சீனியர்ஸ்லாம் அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வெளியே போய் ஒரு மீட்டிங்க்கு போகும்போது அவங்க முன்னாடி இருந்துட்டு கச்சா மச்சான்னு கத்துனாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க, இங்கே யாரோ வந்து தூக்கி வச்சுட்டாங்க. என்னாச்சு, அந்த 2 பேரும் அவர்களுக்குள்ளே உடனே பெருமை வந்து பயங்கரமாக சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு கீழே போய் அவங்க ரட்சிப்பையே இழக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ மனுஷன் கொடுக்குற சான்ஸ் அப்படி தான், முகத்தை பார்த்து மனுஷன் சான்ஸ் கொடுப்பான். ஆனால் தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய இதயம், நம்முடைய கெப்பாசிட்டி, இதை குறிப்பாக பெருமையை குறித்து தேவன் மிகவும் கவனமாக இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வர வெற்றியை நீங்கள் தேவனுக்கு கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு உங்கள் தலையில் வச்சுக்க மாட்டீங்க, அதை அதிகமாய் ஆண்டவருக்கு தெரியும் உங்களை பற்றியும் என்னை பற்றியும். அந்த அளவுக்கு தான் நமக்கு தாளந்தை கொடுக்குறார். ஆமென். ஸோ இந்த அது மாத்திரம் இல்லை, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நம்ம எஜமானுக்கு தெரியும். சில பேர் சாது சுந்தர் சிங் போல, அப்போஸ்தலர் பவுல் போல ஆரம்பத்திலேயே தேவனுக்கு உண்மையாய் ஓட ரெடியாக இருக்கவங்கள ஆண்டவர் அனுப்புவார். சில பேர் சில காரியங்களை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், முதிர்ச்சி வேணும். திஸ் மீன்ஸ் தட் யூ ஷுட் நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். நீ மற்றவங்களோட உன்னைய கம்பேர் பண்ணாத. உனக்கு மற்றவங்கள விட அதிகமாக தெரியும்னா உடனே பெருமைப்படாத. மற்றவங்க உன்னை விட அனுபவம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல காரியம் விளங்குதுன்னா அதை குறித்து கசப்பும் வைக்கக்கூடாது. each one of us, we have our own race to run. நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஆண்டவர் ரேஸ் கொடுத்துருக்கார். our main focus should be what we must do with the talent God has given us. எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்தை நான் எப்படி உபயோகப்படுத்துகிறேன், அவனுக்கு என்ன கொடுத்துருக்காரு, இவனுக்கு அது அந்த காரியம் நமக்கு தேவையே இல்லை. இதில் தான் பிரச்சனையே வருது சர்ச்சில், அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு. இதை பாருங்க, அவருடைய தீர்மானம், தேவனுடைய தீர்மானம் தான் இஷ்டத்துக்கு கொடுக்கல. அவர் அப்படி போடல பைபிளில், அவர் இஷ்டப்படியெல்லான்னு. அவர் அந்த ஊழியக்காரர்களுடைய திறமைக்கு தக்கதாக, அந்த எபிலிட்டி, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு தக்கதாக கொடுத்தார். ஆனால் நம்ம பல பேர் நினைக்கிறோம், பிரதர் உங்களுக்கு இது இருக்குது அது இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு தாளந்தும் இல்லை, ஒரு திறமையும் இல்லை. அவங்கெல்லாம் பாருங்கள், நல்ல பணம் இருக்குது, கார் வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, இதை வச்சுருக்காங்க, அதனால் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நல்லா வெற்றிகரமாக இருக்காங்க. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அதையெல்லாம் பார்க்கறதில்ல. ஒவ்வொருவனுக்கும் நீங்கள் இருக்கிற நிலைமை, நீங்கள் இருக்கிற இடத்த ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு.
ஆனால் அந்த இடத்துல நீ உண்மையும் உத்தமமாய் இருந்தால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அவர் பட்சபாதம் பார்க்கிறவர், ஐ சி பார்ஷியல். நோ, இட்ஸ் ஆப்போசிட். அதற்கு மிகவும் ஆப்போசிட். அவர் யாருக்கும் பட்சபாதமே பார்க்கிறவர் இல்லை. ஒவ்வொருத்தனுக்கும் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனவனுக்கு கொடுத்து ஒவ்வொருவரும் பலுகி பெருகுவதற்காக அவங்களால. இப்போ ஒரு சின்ன பாப்பா கையில் நீங்கள் போய் பெரிய வெயிட்டு கொடுத்து நீ தூக்கிட்டு அங்கே கொண்டாந்து கொடுன்னு சொல்ல மாட்டீங்க இல்லையா? ஒரு இவ்வளவு பலவான ஒருத்தன் இருக்கான், பயில்வானாட்டம். அவங்ககிட்ட போய் ஒரு வாழைப்பழத்தை இருந்து இந்த வாழைப்பழத்தை தூக்கி அங்கே வந்து கொண்டாந்து கொடுன்னு ஒரு வாழைப்பழத்தை கொடுப்பீங்களா? இல்லை. இஃப் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கரெக்டான காரியத்தை கொடுப்பீங்க. அது ஆண்டவருக்கே தெரியும் உங்களால் எதை கேரி பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கொடுத்த காரியத்தில் மேலே வருவதற்காக கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமான இதில் இந்த ஓமானத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தாளந்து இருக்கிறவன் அவன் ஒழிச்சு வச்சான். சர்ச்சில் தான் ப்ராப்ளம். இட்ஸ் ப்ராப்ளம் இஸ் ஒன் டேலண்ட் பீப்புள். எனக்கு கொஞ்சம் தான் தாளந்து இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் நிறையா ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காருனவங்க அப்படின்னு இருக்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அதிகமாய் பலுகி பெறுகிறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு சபைகளில் பார்த்தீங்கன்னா பிரசங்க மேடையில் இருக்கிறவங்க ஒருத்தங்க சும்மா உட்காந்துருக்கவங்க ஆர்டினரி மெம்பர்ஸ்னு வந்துருச்சு. ஏன் தெரியுமா? இந்த நிறைய ஆர்டினரி மெம்பர்ஸ்ன்றவங்க ஒரு தாளந்து இருக்கிறவங்க ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துட்டாங்க. இந்த மேடையிலன்னு சொல்ல, ஒரு சபையோ மிஷினரி ஆர்கனைசேஷனோ எதையோ நடத்திட்டு போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆண்டவர் நிறைய டேலண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு விட அதிகமாக அவங்க உழைக்கிறதுனால அது பெருகிட்டு இருக்குது. இதனால ரொம்ப கேப் இருக்குது. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அவர் நீதிபரர். அவர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதற்கு ஏற்றபடி தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். இன்னொரு முக்கியமான பாடம் கற்றுக்கிறது, ஜீசஸ் டின்ட் சிம்பிளி லீவ் அஸ் வித் நத்திங். ஒருவனுக்கும் ஒரு வெறுங்கையா விடலை. ஆமென். தேவனுடைய அன்பு, குமாரனுடைய அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? அவங்க இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நம்மை அனாதையாக விடலை. இவர் இந்த இந்த க இந்த இந்த ஓமையில் கூட தூரத்தில் இருக்க ஒரு தேசத்துக்கு போகிறாரு அந்த எஜமான். அது ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பாருங்க, அவருக்கு இருந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போனார். அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, பரலோகத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு போனார். அவருடைய போதனைகளை விட்டுட்டு போனார். அவருடைய உதாரணங்களை விட்டுட்டு போனார். நமக்கு தேவையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்மகிட்ட விட்டு போனார். தன்னுடைய அதிகாரத்தை நம்மகிட்ட விட்டுட்டு போனார். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நமக்கு விட்டு போனார். He didn't simply leave us and say do nothing. No, we are not simply to sit around lazily wait for his second coming. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தேவதூதன் சொன்ன மேலே பார்த்துக்கிட்டே அவர் வருவார் திரும்பி. நீ போய் பரிசுத்தாவின் வல்லமை வருவதற்கு காத்திருன்னு அனுப்பிச்சி விட்டாங்க தேவதூதன். நாம் இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்ததை அதிகமாய் என்ன கொடுத்துருக்காரு, அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், வரப்போகிற ராஜ்யத்துக்கு நம்மையும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். இன்னொரு லெசன் சொல்லி முடிக்க போகிறேன். கிரைஸ்ட் கிஃப்ட் இஸ் ஹைலி வேல்யூபிள். நம்ம இந்த ஒரு தாளந்துனா எவ்வளோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு தாளந்து என்பது ஒரு நல்ல வேலை செய்கிற, யுஏஇயில் நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு 30 வருஷத்து சம்பளம்னு சொன்னேன். 30 வருஷத்து சம்பளம். எப்படி பார்த்தாலும் அதை நீங்கள் வெள்ளின்னு பார்த்தாலும் சரி, தங்கன்னு பார்த்தாலும் சரி, நல்ல, ஏன்னா அவர் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போனார். சூப்பர் வேல்யூபிள். வாட் கிரைஸ்ட் ஹஸ் கிவன் இஸ் சூப்பர் வேல்யூபிள். மிக மிக அருமையானது. அவர் இந்த ஓமையை சொன்னபோது கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு காசுன்னு பேசியிருக்கலாம், ஒரு பைசா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த தாளந்து என்ற காரியத்தை வேணுக்குனே யூஸ் பண்ணார். ஏன்?
அவரோட சொல்றது என்னன்னா, அந்த எஜமான் கொடுக்கும்போது எக்கச்சக்கமா கொடுத்துட்டு போறாரு. அதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். இப்ப இந்த ஒரு தாளந்து உங்ககிட்ட கொடுத்து போனா 30 வருஷம் நீங்க வேலை செய்ய வேணாம். உட்கார்ந்து தினம் உட்கார்ந்து தூங்கினாலும் கூட 30 வருஷத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு, வீடு எல்லாம் இருக்கும். அப்படி அந்த அளவுக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. ஒவ்வொருத்தனுக்கும் மினிமம் ஒரு தாளந்தாச்சும் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா தேவன் உனக்கு கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப தாராளமா ஏராளமாய் கொடுத்துருக்காரு. அவர் கஞ்சம் கிடையாது. He is generous God when he gives us. So don't ever think that you lack anything, because God has given you all that you need to fulfill his purpose in your life. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் அதுக்கு. இந்த ஒரு தாளந்துன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தான் பாருங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் இது ஒரு காசுன்னு. ஒரு காசு இல்லை. இந்த அவன் போய் பரி பண்ணான். அதில் பார்த்தீங்கன்னா அவன் போய் புதைச்சி வச்சான். நம்ம எல்லா மைண்டில் இருக்க பிக்சரே தப்பான பிக்சர். அந்த ஒரு காசை கொண்டு போய் எங்கே வச்சான்? இல்லை, அவனுக்கு இருக்கிறது பெரிய பேகு, 35 கிலோன்னு யோசிச்சுங்க. நீங்கள் பெரிய பிளேனில் உபயோகப்படுத்துகிற இதை விட அது ஹெவியாக இருக்கும். அவ்வளோ பெருசாக கொண்டு போய் அவன் புதைச்சி வைக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் நோண்டிருப்பான். ஏன்னா அது சேஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்காக அது மேலேயே படுத்துருக்கணும். ஏன்னா அது காண போல. எத்தனை வருஷம் கழிச்சு எஜமா வந்தாரோ அதை அப்படியே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான் அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு. ஆனால் அந்த அந்த ஒரு பையில் ஒரு சாக்கில் என்ன இருக்குது? எல்லாருக்கும் ஒவ்வொரு டாலன் மினிமம் இருந்துச்சு. அதில் என்ன இருக்குது? பவுல் சொல்கிறான் எபேசியர் 1:3 எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்னது? நம்ம இந்த வாழ்க்கையில் தேவையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. எப்பொழுதும் எல்லாருக்கும் இருக்குது. நம்ம பார்த்தோம் அன்னைக்கு இந்த தானியல் ஃபாஸ்டில் கூட அவருடைய தெய்வீக வல்லமை இந்த ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துருக்கு. என்னெல்லாம் இருக்குது அந்த பேக்கில்? அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு தாளந்து பேக்கில் ரட்சிப்பு எல்லாருக்கும் இருக்கு. விலையேறப்பெற்ற இலவசமான ஒரு ஈவு. அது கொடுத்ததுனால அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த எஜமானுக்கு சொந்தக்காரர்கள். 2வது, அந்த பேக்கில் பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய ஆவியானவரே யோவான் 14 வாசிக்கிறோம். அதை உங்களுக்கு ஈவாக கொடுத்துருக்காரு. த வேர்ட் ஆஃப் காட், தேவ வசனம் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஈரானில், சவுதி அரேபியாவில், எந்த நாட்டில் இருந்தாலும் கூட அவங்க பாஷையில் இதில் இருக்குது, மொபைலில் இருக்குது. எத்தனையோ வருஷம் எல்லாம் கையிலே இருக்குது இந்த கடைசி நாட்களில். ஹல்லேலூயா! எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த பேக்கில். நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ், அந்தஸ்து எபேசியரில் வாசிக்கிறோம். அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்த்தெழுப்பி அவரோடு எழுப்பி அவரோடு பரலோகத்தில் இயேசுவோடு நம்மை உட்கார வைத்திருக்கிறார். எல்லாரையும் இட்ஸ் அ டேலண்ட். ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின், பாவத்தை எல்லாருக்கும் மன்னிச்சிருக்கிறார். தேவனை நம்ம அணுகும்படியாக ஜபிக்கும் போதெல்லாம் தேவனை அணுகலாம். அதுவும் இந்த டாலண்ட் பேக்கில் இருக்குது. சந்தோஷம், உலகம் தர முடியாத சமாதானம், நித்திய ஜீவன், இப்படி நான் போயிட்டே இருக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் ரோமர் 8:28 சொல்றபடி அவருடைய ராஜயோகத்தின்படி சகலத்தையும் நன்மைக்காக நடத்துறது. இப்படி பல பல வாக்கு தத்தங்கள், பல காரியம். நான் சொன்ன அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒரு சின்ன லிஸ்ட் தான். ஆக்சுவலாக அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஒரு டாலண்ட் வைத்திருக்கிற சகோதரனை சகோதரியை, யூ ஆர் ஒன் டேலண்ட், யூ ஹாவ் ஒன் டேலண்ட். யூ கேன் ஷேக் த வேர்ல்ட், யூ கேன் ஷேப் த வேர்ல்ட், யூ கேன் ஷேப் the whole, reform the world with just one talent, no question. ஆமென். ஆண்டவர் அதை நாம் செய்யும்படியாக விரும்புகிறார். இன்னும் நிறைய பாடங்கள் படிச்சுக்க போகிறோம் இந்த நாளில். இதோட நம்ம முடிப்போம். ஆனால் என் மனதார நான் கேட்கறது ஒரே ஒரு காரியம். ப்ளீஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபார் ஹிஸ் கிங்டம். அவருடைய ராஜ்யத்துக்காக. எப்போ பார்த்தாலும் என் உடம்பு சரியில்லை, இதெல்லாம் ஓகே. உடம்பு சரியில்லை, வேலை இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக ஜெபிக்கணும், சொந்தக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். பட் டோன்ட் கீப் ஆன் திங்கிங் ஒன்லி அபவுட் தட். என்னோட அம்மா ரசிக்கப்படணும்,
என்னோட கணவன் ரட்சிக்கப்படணும். குட், டூ தட். பட் டோன்ட் திங்க் தட் இஸ் வை யூ ஆர் ஹியர். அதுக்கு மாத்திரம் இருக்கேன்னு சொல்லாத. நீயும் நானும் இங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்கு காரணம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும் நீயும் நானும். அதை செய்யும்போது நிறைய பேர் அப்படியே ஸ்டக்கப் ஆயிருக்கீங்க. டேனியல் ஃபாஸ்ட் முடிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதையே யோசிச்சுட்டு இருக்கு. இதையே யோசிச்சிங்கன்னா அதே தான் இருப்பீங்க. தட் இஸ் நாட் வை காட் ஹஸ் கெப்ட் யூ ஹியர். உன் பிள்ளையோட, ஹஸ்பண்டோட, அம்மாவோட உன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் செய்வேன். நத்திங் வில் எவர் சால்வ். ஆகவே ஆகாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ ஓட ஆரம்பி. ஸ்டார்ட் பில்டிங் காட்ஸ் கிங்டம். ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி டேக்கன் கேர் ஆஃப். அது இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். எல்லாருக்கும் டேலண்ட் கொடுத்துருக்கார். அந்த தாளந்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறேன். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இவ்வளவு கொடுத்துருக்கார் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும். ஆமென். ஹல்லேலூயா.